ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சாந்தி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வச்சிட்ருக்காங்க. ஸோ மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலைனாலும் பரவாயில்ல, வசதியாக இல்லைனாலும் ஓகே, நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு சைக்கோ மாதிரி இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராது வசதி இல்லைனாலும் போதுங்க, நல்ல குணமாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் ஓரளவு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 கடை 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு இவங்க ஒரே பெண்ங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவும் தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தாங்க. அதனால் இவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் வரைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கலைவாணி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கையேந்தி பவன் ஹோட்டல் நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் கிட்னி ஃபெயிலியரால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்குன்னு யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கிற இவங்க இப்போ தனக்குன்னு ஒரு துணைவின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து தாங்க இந்த ஹோட்டலே ரன் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அவர் தவறிட்டதுனால இவங்க வேலைக்கு ஒரு 2-3 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையங்க. ஸோ இவங்களுடைய பையனை வெளிநாட்டில் படிக்க வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மெரிட்டில் பாஸ் ஆகி வெளிநாட்டில் படிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இப்போ தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுடைய பையனே இவங்களுக்கு வரன் பார்த்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருந்தால் ஓகே, ஓரளவு பெட்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.